நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போடுதுன்னு போவோம். கறி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எப்போவுமே முருகன் கோவிலுக்கு போவோம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது சுத்த போய். இவர் நிறைய கதை சொல்லுவார், ஆனால் ஒன்றுக்கு கூட எவிடன்ஸே இருக்காது. பொய் சொல்கிறதுக்கு ஆதாரமே தேவையில்ல. வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போகிறது வா. வேலை வச்சு அசுரனை அழிச்சாருன்னு தான் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதே தவிர எந்த இடத்துலையுமே இவர் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டாருன்னு சொல்லப்படலை. கடவுள் கொஞ்சமாக மூளையை கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு கடவுள் எங்கே சாப்பிடுவார், எங்கே பாத்ரூம் போவார், அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலேயே இவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் சொல்லுவாரா? இவர் ஒரு ஒஸ்டான ரோல் மாடல். இவர் பேச்சை கேட்டு நிறைய பேர் கறியை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு போக போகிறாங்க. 2000 ஆண்டு பழமையான இவரோட மதத்தில் கறி சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 10,000 ஆண்டுக்கும் மேல் பழமையான இந்த இந்து மதத்தில் பல அரசர்களும் பேரரசர்களும் வழிபாடு செஞ்சு நம்ம கிட்ட வந்து போதிச்சிருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கணுமே தவிர நான் தான் பெரிய அறிவாளின்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி விடுறதெல்லாம் அநியாயம். அசுரனை அழிக்கிறதுக்காக தான் முருகர் கையில் வேலு இருக்குது அப்படிங்கிறது இந்து மதத்தில் பிறந்த ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். எத்தனையோ கொடுங்கோல் அரசர்களெல்லாம் தாண்டி இப்படி தான் பண்ணணும், இதுதான் சரியான முறைன்னு நம்மக்கிட்ட ஒரு முறை வந்து இந்த வழிபாட்டு முறை வந்திருக்குது. இவ்வளவு பழமையான இந்த இந்து மதத்தை தப்பான வழிக்கு கொண்டு போயிடக்கூடாது. இவர் பேச்சை கேட்டுட்டு யாரும் கறி சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பதிவு.